புண்ணியம் தரும் மகா சிவராத்திரி. சிவராத்திரி பற்றிய சில தகவல்களை இங்கு காண்போம். சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றான மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கண்விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள். ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்தசி நாளையே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம். மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்களை இங்கு காண்போம். பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன. இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார். இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூஜையின் முடிவில் பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அவரிடம் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தை அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக உயர்ந்து நின்றார். அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது. இதையடுத்து பிரம்மதேவன் அன்னப்பறவை உருவம் கொண்டு முடியை தேடியும், மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டார். இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள். மகா சிவராத்திரி நன்னாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கிறார்கள். கிருதய யுகத்தில் துர்வாசக முனிவர் தமக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார். அது இந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தை வாங்கச் சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி காலில் போட்டு மிதித்தது. இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார். செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தான். அதன்படி இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கிறார்கள். தேவர்கள் அமிர்தம் வேண்டி மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர். ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை. எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர். அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்தபோது ஆலகாலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது. அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பப்பட்டன. இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார். உடனே பரமேஸ்வரர் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து உண்டார். இதனால் மயங்கி சரிவது போல் இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து, சுவாமி, தாங்கள் கண்விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். இவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. மகா சிவராத்திரியில் சிவபெருமானை வேண்டி பூஜித்த வெவ்வேறு காரணங்கள் பற்றி இந்த வீடியோவில் அறிந்தோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.